ஆசிர்வதியுங்கள் அப்பா. சகல கலைகளிலும் மேம்பட்டு திகழ்வாயாக. எழுந்திரு ராமானுஜா. காந்திமதி, நம் ராமானுஜன் மீண்டும் கல்வியை தொடங்குவதால் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு இருக்கிறாய், அப்படித்தானே? ஒரு விதத்தில் அது மகிழ்ச்சி என்றால், மற்றொரு விதத்தில் ஆதிகேசவனை என்று நம் கோவில் சென்று தரிசனம் செய்வேனோ அன்றுதான் மீண்டும் பாடத்தை சொல்லிக் கொடுக்க துவங்குவேன் என்ற உங்கள் சபதத்தை ராமானுஜனுக்காக தளர்த்தியதில் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. அதற்கு காரணம் இருக்கிறது காந்திமதி. என் ஆதிகேசவனை கூர தேசத்தில் சேவித்தேன். அந்நிகழ்ச்சி என்னுள் புது தெம்பை கொடுத்துள்ளது. உண்மைதான். உங்களுக்கு பெருமாளை தரிசித்ததில் புது பொலிவு என்றால், நம் ராமானுஜனுக்கு கூரேசனை சந்தித்த பிறகு முகப்பொலிவு பன்மடங்கு கூடியிருக்கிறது இல்லையா ராமானுஜா? அம்மா, நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. திருக்கட்சி நம்பிகள் அன்று என்னை சந்தித்து சில அறிவுரைகளை கூறினார். அது சிறு விதையாய் என்னுள் புதைந்தது. இப்போது கூரம் சென்றதில் தெய்வானுகூலமாக கூரேசனை சந்திக்க நேர்ந்ததில் அவ்விதை நர்சகுணமாக துளிர்விடத் தொடங்கிவிட்டது. எது எப்படியோ, விரக்தி என்னும் இருள் நம் அகத்திலிருந்து தூர விலகிவிட்டது என்பது மட்டும் புரிகிறது. சரி, அகத்து பணி பாதியில் நிற்கிறது. நான் அதை சென்று கவனிக்கிறேன். தாங்கள் உங்கள் புத்திரனை கவனியுங்கள். சரி காந்திமதி. ராமானுஜா, காலை அனுஷ்டானங்கள் அனைத்தும் முடிந்தாகிவிட்டதா? ஆயிற்று அப்பா. சரி, அமர்ந்து கொள். ராமானுஜா, எம்பெருமானையே குருவாக தியானம் செய்து கொள். ராமானுஜா, நீ கற்கும் வித்தைக்கு பெருமை என்று எதை கருதுவாய்? அடியேன் கற்கும் கல்வி எதிர்காலத்தில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயன்படும் என்றால் அதுவே அடியேன் கற்கும் கல்விக்கு பெருமை என்று கருதுகிறேன். நல்லது குழந்தாய். தற்போது உனக்கு சாம வேதத்திலிருந்து ஒரு பாடம். அதை நன்கு மனதில் நிறுத்திக்கொள். ஆகட்டும் அப்பா. சாம என்பதற்கு அனைவரும் சுகமாக வாழ்வதற்கு பகவானை பாடி துதிப்பது என்று பொருள். பக்தி பெருக்கால் நாம் பகவானை பாடி துதிக்கும் போது பெருமாள் உள்ளம் குளிர்ந்து நமக்கு வாழ்வதற்கு வேண்டிய ஆற்றலை அருள்கிறான். சாம வேதத்தை ஸ்ரத்தையுடன் போதுவதால் உயர்ந்த இலக்கான அப்பரமனையே நாம் அடையலாம். அப்பா, தங்கள் வாக்கால் அவ்வேதத்தை அடியேன் செவியுற்று அனுதினமும் ஓதி நிச்சயம் அதன் இலக்கை அடைவேன். நல்லது. சரி, நான் பாடத்தை ஆரம்பிக்கிறேன். ஓம் அப்யாயந்து. ஓம் அப்யாயந்து. மமாங்கானி. மமாங்கானி. வாப்ராண சக்ஷுஷு. வாம்பிராண சக்ஷுஷு. வேதம் எப்போதும் ஓம் என்னும் பிரணவ ஒலியோடு ஆரம்பிக்கிறது. இதில் ஓம் என்பது ஆ, உ மற்றும் மா என்ற எழுத்துக்களின் சங்கமமே. அப்படியென்றால் நம் தமிழ் வேத பாசுரமும் இந்த எழுத்துக்களை அடியொற்றியே சுவாமி நம்மாழ்வாரால் பாடப்பெற்றிருக்கிறது. ராமானுஜா, நீ எந்த பாசுரத்தை மனதில் வைத்து குறிப்பிடுகிறாய்? உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதளன் மனனே. இந்த பாசுரத்தில் பிரணவத்தின் ஊ அதாவது உயர்வர, மா அதாவது மதிநலம், ஆ அதாவது அயர்வரும் என்று முறையே ஊ, மா, ஆ என்று கையாளப்பட்டுள்ளது. சரிதானே அப்பா? ஆஹா, அபாரம், அற்புதம் ராமானுஜா.
நமஸ்காரம் சோமயாஜி. நமஸ்காரம். வரவேண்டும் வரவேண்டும் மயூரவண்ணனே. நமஸ்காரம். எப்படி இருக்கிறீர்கள் சோமயாஜி? நலமாக இருக்கிறேன். காந்திமதி, பண்டிதர் மயூரவண்ணன் வந்திருக்கிறார். இதோ வருகிறேன் சுவாமி. வெகு நாட்கள் ஆயிற்று தங்களை பார்த்து. எப்படி இருக்கிறீர்கள்? இதுவரை எப்படி இருந்தேனோ அதைவிட இப்பொழுது உங்கள் இருவரின் உரையாடல்களை கேட்ட பிறகு பல மடங்கு ஆனந்தமாக இருக்கிறேன். ராமானுஜா, தேவரீரை சேவித்துக்கொள். என்னை ஆசிர்வதியுங்கள் சுவாமி. உலகம் போற்ற வாழ்வாயாக. எழுந்திரு குழந்தாய். ராமானுஜா, இன்று நீ ஒரு உன்னதமான மேன்மை பொருந்திய பண்டிதரிடமிருந்து ஆசிகளை பெற்றிருக்கிறாய். ஆரம்ப வேத பாடங்களுக்கு பிறகு அடுத்த படிகள் இவரது பாடசாலையில் அதி அற்புதமாக இந்த மயூர வண்ண பண்டிதரால் ஓதுவிக்கப்படுகிறது. இவரிடம் பாடம் பயில்பவர்கள் மிகவும் பாக்கியசாலிகள். போதும் சோமயாஜி, அடியேனை புகழ்ந்தது போதும். பாண்டித்துவத்தில் தாங்கள் மட்டும் குறைந்தவரா என்ன? அப்பா ராமானுஜா, இந்த தமிழ் பாசுரத்தையும் அதன் அர்த்த விசேஷத்தையும் முன்பே உன் தந்தையிடமிருந்து அறிந்திருந்தாயா? மயூரவண்ணனே, இவன் சற்று முன் குறிப்பிட்ட பாசுரம் அடியேனால் கற்பிக்கப்பட்டதல்ல. அப்படியா? இது என்ன ஆச்சரியம்! ராமானுஜா, இதை நீ யாரிடமிருந்து கற்றுக்கொண்டாய்? நமஸ்காரம். வாருங்கள், முதலில் மோர் அருந்துங்கள். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? நலமாக இருக்கின்றேன். சொல்லப்பா ராமானுஜா, மிக பொருத்தமான இந்த பாசுரத்தை யாரிடமிருந்து கற்றாய்? இது கல்வி ஞானத்தால் ஏற்பட்டதல்ல, கேள்வி ஞானத்தால் தெரிந்து கொண்டது. ராமானுஜா, நீ என்ன சொல்கிறாய்? ஆமாம் அப்பா, உங்கள் நண்பர் திருக்கச்சி நம்பி சுவாமிகள் தினம்தோறும் காஞ்சியம்பதிக்கு நம் திருப்பெரும்புத்தூர் வழியாகத்தானே செல்வார். அப்படி செல்லும் வேளையில் தமிழ் மணக்கும் பாசுரங்களை பாடியபடியே செல்வார் அல்லவா? அவர் பொழியும் தமிழ் தேனமுதை பருகுபவர்களில் நானும் ஒருவன். அன்றாடம் அவர் பாடும் பாடல்களின் அர்த்தத்தை நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த வேத சாஸ்திரங்களில் தேடுவேன். உடனே தெள்ளத் தெளிவாக அதன் பொருள் எனக்கு புரிந்துவிடும். மிகவும் சிரமப்பட்டு வேதத்தில் நாம் அறியும் பொருளை மிகவும் எளிதாக நம் திருக்கச்சி நம்பி சுவாமிகள் தமிழ் பாசுரம் மூலம் விளங்கச் செய்து விடுகிறார். என்னுடைய பல கேள்விகளுக்கு அவர் பாசுரங்கள் மூலம் விடையளித்துள்ளார். அவர் நம் குடும்ப நண்பர் மட்டுமல்ல, எனக்கு மானசீக ஆசானும் கூட. ஆஹா, அற்புதம்! ஒரு பாகவதோத்தமரின் சங்கம் எவ்வளவு உயர்ந்தது பார்த்தீர்களா சோமயாஜி? உண்மைதான். தாங்கள் மோர் பருகுங்கள். சரி ராமானுஜா, நீ வேறு ஏதாவது வேலைகளை கவனி. நான் இவருடன் உரையாடிவிட்டு பிறகு உனக்கு கல்வி போதிக்கிறேன். சரி அப்பா. அமருங்கள் சுவாமி. சோமயாஜி, தாங்கள் ராமானுஜருக்கு எத்தனை நாட்களாக வேத பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நடுவில் பல மாதங்கள் இடைவெளி ஏற்பட்டுவிட்டது. இன்றுதான் மறுபடியும் நான் பாடத்தை தொடங்கினேன். சரி, தங்கள் பாடசாலை பணி நன்கு நடந்து கொண்டிருக்கிறதா? பாடசாலை பணியில் ஒரு குறையும் இல்லை. ஆனால் நெடுநாள் மனக்குறை ஒன்று என் அடிமனதில் இருந்தது. அது இன்று தீர்ந்துவிடும் என்று தோன்றுகிறது. அது என்ன சுவாமி? உங்களுக்கு போய் மனக்குறையா? வேதாந்த சாரம், புராண இதிகாசங்களில் அசாத்தியமான நிபுணத்துவம், அவற்றை பல பேருக்கு எளிதாக கற்பிக்கும் திறமை என்று அனைத்தையும் தாங்கள் கைவரப் பெற்றவர். அப்படி இருக்கும்போது தங்கள் மனதில் உள்ள தேவை என்ன மயூரவண்ணனே? இருக்கிறது சோமயாஜி, இருக்கிறது. எனக்கு தேவையான பொக்கிஷம் ஒன்று உம்மிடம் இருக்கிறது. அதை அடியேனுக்கு கொடுத்தருள வேண்டும். பொக்கிஷமா? என்னிடத்திலா? புரியவில்லையே.
நான் சுற்றி வளைத்து பேச விரும்பவில்லை. நேரடியாகவே தங்களிடம் கேட்டு விடுகிறேன். தங்கள் பிள்ளை ராமானுஜனை இந்த அடியேனுக்கு சிஷ்யனாக தந்தருள வேண்டும். செய்வீர்களா? மயூரவண்ணனே, என்ன கேள்வி இது? கரும்பு தின்ன கூலியா? நானே ராமானுஜனை யாரிடமாவது மேற்படி கல்வி கற்க அனுப்ப வேண்டுமென்று எண்ணியிருந்தேன். அப்போதுதான் அவனுக்கு ஞானமும் உயர்வும் இன்னும் மேலோங்கும். அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் கேட்பது பழம் நழுவி பாலில் விழுந்ததாகவே நான் கருதுகிறேன். இந்த நிமிடத்திலிருந்து ராமானுஜன் உங்கள் சிஷ்யன். தங்களைப் போன்ற சிரோன்மணியாக அவன் வரவேண்டும். மிக்க மகிழ்ச்சி சோமயாஜி. நாளையே உமது புத்திரனை எனது பாடசாலைக்கு அனுப்பி வையுங்கள். அவனால் எனது பாடசாலை பொலிவு பெறட்டும். அமுதா, என்ன பாட்டி? மழை வரும் மூடி இன்றைக்கு. வந்தா தேவலதான், புழுக்கம்தான் தாங்க முடியலையே பாட்டி. போச்சிடி, இத்தனை துணிகளையும் இடுப்பொடி துவைத்து காய போட்டிருக்கிறேன். மழை வந்தால் தேவலை என்கிறாயே. சரிதான், என்னமோ மழை என் சொல் பேச்சு கேட்பது போல் சொல்கிறீர்கள். சரி, இன்று மழை வராது, போதுமா பாட்டி? இதை முதலிலேயே சொல்லி இருக்கலாமே நீ. பெருமழை. பாட்டி, துவைத்து விட்டீர்களா? பாடி காந்திமதி, என்ன இன்றைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்து விட்டாய்? குழந்தைகளுக்கெல்லாம் ஆகாரம் கொடுத்து தூங்க வைத்து விட்டு தானே வருவாய்? ஆமாம், ஆனால் என் அகத்துக்காரர் இப்போதெல்லாம் வெளியே போவதே இல்லை. நான் குழந்தைகளை பார்த்துக் கொள்கிறேன், நீ போய்விட்டு வா என்றார். நீ கொடுத்து வைத்த மகராசடி அம்மா. என்னை பார், எனக்கு 3 மாட்டு பெண்கள் இருக்கிறார்கள். ஒரு நாள் கூட ஒருத்தையும் துணி துவைத்து காய போடுவதில்லை. அப்படியே இல்லை என்றாலும் துவைத்து கொண்டு போய் கொடுத்து காய போடு என்றாலும் இருமல் இலை என்று பதில் சொல்கிறார்கள். ஏன் பாட்டி, உங்கள் மகன் மாமியாருக்கு உதவி செய் என்று உங்கள் மருமகளிடம் சொல்ல மாட்டாரோ? நன்றாக சொன்னான் போ. அவள் புடவை தலைப்பை பிடித்துக் கொண்டு பின்னால் போகாமல் இருந்தால் சரி. பாவம்தான் பாட்டி நீங்கள். நீதான் சொல்கிறாய். சொல்ல வேண்டிய மாட்டு பெண் சும்மா இருக்கிறாளே. உங்களுக்கு சாமர்த்தியம் போதாது பாட்டி. நாளைக்கு அவளை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு வந்து விடுங்கள். துணிகளை துவைக்காவிட்டாலும் பரவாயில்லை, கூட மாட உதவியாவது செய்யட்டுமே. செய்தி இது விட போகிறாள். நீ வேறு வயிற்றெழுச்சிலை கிளப்பாதே. அதுவும் இப்போது கேட்கவே வேண்டாம். ஏன் பாட்டி, உண்டாகி இருக்கிறாளா என்ன? உண்டாகி இருக்காள். மூக்கை பிடிக்க சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி தூங்கி எழுந்து உடம்பு நன்கு குண்டாகி விட்டது. இடுப்பை பிடித்து கொண்டு விட்டதாம் பிறந்தகம் போகிறேன் என்கிறாள். போகட்டுமே பாட்டி, பெண்களுக்கு அவ்வப்போது பிறந்தகத்தில் சீராடுவது விருப்பமான ஒன்றாயிற்றே. உங்களுக்கு பிறந்தகம் இல்லை, இருந்தால் நீங்களும் ஓடிவிட மாட்டீர்களா? இருந்தாலும் நான் ஒன்றும் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். இடுப்பை பிடித்து கொண்டு விட்டதாம், அதனால் பிறந்தகம் போகிறேன் என்று சொல்கிறாள். அதற்கு என் பிள்ளையும் கூட ஒத்தாசை செய்கிறான். எனக்கா தெரியாது? பிறந்தகம் போகிறேன் என்று சொல்லி வண்டி ஏறட்டும். அடுத்த நொடியே வலியெல்லாம் தன்னால் பறந்துவிடும். அதன் பிறகு நாட்டியம் கூட ஆட ஆரம்பித்து விடுவாள். சரி பாட்டி, நான் போய் துணிகளை துவைத்துக் கொண்டு வருகிறேன். உங்களோடு பேசிக் கொண்டிருந்தால் என் வேலை முடிந்த மாதிரிதான். சரியாய் போயிட்டு என் கூட பேசுவதால் நேரமாய்விட்டது என்று சொல்கிறாளே. ஏ குட்டி பிசாசே, என்ன அநியாயம் பண்ணி விட்டாய்? இவ்வளவு துணியையும் மண்ணில் தள்ளி விட்டு விட்டாயே. உன்னை எங்கே ஏடி ஓடுகிறாய்? இப்படி துணியை கீழே தள்ளிவிட்டு
ஐயோ பாட்டி, நான் ஒன்றும் செய்யவில்லை. பார்த்தீர்கள் அந்த குழந்தைகளை கெக்க பெக்க என்று சிரித்துக் கொண்டு ஆட்டம் ஆடுகிறார்கள். இப்படி கொடியெல்லாம் தள்ளிவிட்டு துணியெல்லாம் மண்ணாகிவிட்டது. நான் என்ன செய்வது? சரி விடுங்கள் பாட்டி, நான் வேண்டுமானால் எல்லாவற்றையும் அலசி தருகிறேன். எதற்கு நீ அலச வேண்டும்? இவள் கீழே தள்ளி விடுவாள், நீ சென்று அலசுவாயா? இவளே அலசட்டும். மரியாதையாக இந்த துணியெல்லாம் எடுத்து கொண்டு போய் துவைத்து கொண்டு வா. ஐயோ பாட்டி, எனக்கு ஒன்றும் தெரியாது. குதித்து கும்மாளம் போட மட்டும் தெரியுமா? மரியாதையாக எடுத்து கொண்டு போய் அலசி கொண்டு வா, இல்லை என்றால் முதுகு தோலை உரித்து விடுவேன். ஐயோ பாட்டி, வலிக்கிறது, விட்டு விடுங்கள் பாட்டி. வலிக்கிறது, விட்டு விடுங்கள் பாட்டி. பாட்டி, அவளை விட்டு விடுங்களே. பாடியம்மா, நீ என்ன நியாயம் கேட்க வந்து விட்டாய்? நீ யார்? நாங்கள் எல்லாம் இவளின் தோழிகள். உன் தோழி செய்த காரியத்தை பார்த்தாயா? துவைத்த துணியெல்லாம் கீழே விழுந்து அழுக்காகி விட்டது. முதலில் அதை துவைத்து கொடுக்க சொல், பிறகு விட்டு விடுகிறேன். அந்த துணிகள் எல்லாம் பாட்டிக்கு துவைத்து கொடுத்து விடு. ஐயோ, எனக்கு துவைக்க தெரியாதே. அகிலா, நீ துவைத்து கொடேன். இல்லையடி, எனக்கும் துவைக்க தெரியாது. நீ காந்திமதி, அமுதா, பார்த்தாயா அந்த குழந்தைகள் பண்ணும் கலாட்டாவை? இன்றைக்கு இவர்களுக்கு சரியான பாடம் கற்பித்தாக வேண்டும். இனிமேல் இந்த ஆற்றங்கரை பக்கமே வராமல் செய்து விடுகிறேன். வா, வந்து துவைத்து கொடு. பாட்டி நில்லுங்கள், அவளை விட்டு விடுங்கள். விட்டு விடுவதா? இந்த துணிகளை எல்லாம் யார் துவைப்பது? நான் துவைக்கிறேன். நீயா இப்படி தட்டி விட்டாய்? இல்லை, யார் தட்டி விட்டாலோ அவளை துவைக்கட்டுமே. அவளுக்கு பழக்கம் இல்லை. அப்படி என்றால் நீயே துவைத்து கொடு. விட்டு விடுகிறேன். பாவம் பாட்டி, எல்லோரும் சின்ன பெண்கள் தானே, விட்டு விடுங்களேன், நான் துவைத்து தருகிறேன். வேண்டாம் மாமி, நான் துவைக்கிறேன். என் தோழிகளில் யாருக்கும் துன்பம் நேர்வதை நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். சற்று நில். தோழிகளுக்கு ஒன்றென்றால் நீ விட்டு கொடுக்க மாட்டாயா? ஆமாம். அருமையான குணம். சரி, உன் பெயர் என்ன? தஞ்சமாம்பாள். தன் தோழிகளுக்கு தஞ்சம் அளிக்கும் உனக்கு தஞ்சமாம்பாள் என்ற பெயர் பொருத்தமாகத்தான் இருக்கிறது.